கன்னித்தமிழ் பெண்களில் மனந்தார் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்த வீர மங்கையர் திலகங்களில் பார்த்தாயா, உலகத்தில் பெண்ணாக பிறக்கவும் கூடாது, அப்படி பெண்ணாக பிறந்தாலும் இந்த சதிகாரி போல வாழவும் கூடாது. நல்லவனிடத்தான் நம்பினேன். என்னுடைய கரத்தில் திருவோட ஆண்டவா ஆண்டவா ஒருவர் மனது ஒன்பதனா அதி ஒளிந்து கிடப்பது என்பதனா ஐயோ நீ அம்மா இல்லைன்னா அப்படியே கட்டு கட்ட கொண்டு போட்டுருங்க நீங்க. அதான் தாளரமான தங்காச்சாம நீங்க அர்த்தம் வேலை சுடம் தர மாட்டேங்க. ஆடி வந்து பிச்சை போட மாட்டேங்க. பிச்சை காட்சி நடந்து ஆமா நடந்து போன விட அப்படி சுட்டு நீ சூடு வச்சிருக்கீங்க. அதான்
அதுல வச்சிரு அதுல சொல்லிக்கா அதான் அதுல சொல்லிக்கா ஆமா உன்னுடைய முதல் மனைவி அவர் பேர் என்ன சுந்தரி சுந்தரி அந்த சுந்தரிய எப்படி இருந்தா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவருடைய மனைவி மரணலோகம் அடைந்து விட்டார். உடல்நிலை சரியில்லாம காரணத்தினால் உன்னுடைய மனைவி மாண்டு விட்டார். உன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மாண்டவில்லை. இந்த ஆரவழி என்ன தப்பு செய்த? என்ன செய்த? பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன். அடி பாவி! அப்படி என்றால் என்னுடைய மூத்த மனைவி தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மனைவி மாண்டு விட்டார். அப்ப என்னுடைய மனைவி மாண்டதற்கு காரணம் இந்த ஆரவழியின் சூழ்ச்சி. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் இருக்கால ஆனந்தி, அந்த ஆனந்திக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது எப்படி தெரியுமா? எப்படி? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மகளுக்கு பார்வை போய்விட்டது. அப்படி என்றால் என்னுடைய மகளுக்கு பார்வை போனதுக்கு காரணம் இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் இருக்கானே ஆனந்தன், அவன் ஒரு ஐயோ பாவம். உன்னுடைய மகன் ஒன்றுமே தெரியாது. அப்படியே என் மகன் குற்றவாளி அல்ல, நிரபராதியானவன். அவனது நிலைமைக்கு ஆளாக்கணும் யார் தெரியுமா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. என்னுடைய மகனுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது இந்த ஆரவழியின் சூழ்ச்சி. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மகன் இந்த நாட்டை விட்டே துரத்தி விட்டார். அடி பாவி! இந்த நாட்டுக்காக, இந்த நகரத்துக்காக, சொத்துக்காக, பணத்துக்காக என்னுடைய நாட்டையே அழித்துட்டு அப்படி நன்றி கட்டவளே. நான் நன்றி கட்டவன், நான் நயவஞ்சிக்கு, நான் துரோகி, நான் பச்சோந்தி, நான் பாவி. வாழ்ந்தாலுமே தாண்டாலும் வாழ்ந்தாலும் ஏதும் தாண்டாலும் ஏசும். வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும். வையகம் இதுதானடி, வையகம் இதுதானடி, உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும். விழுந்தோரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும். இல்லாதோர் கண்டால் ஏளனம் செய்யும். இது நடிப்பெண்ணவே. ஆண்டாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும். வையகம் இதுதானடி, வையகம் இதுதானடி, உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும். பணத்தால் யாவும் குடும்பத்தை அழிக்கும். இது நடிப்பெண்ணவே நினைக்கும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதானடி, வையகம் இதுதானடி, உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்.
அம்மாது என்றான் ஒருவன். சீறி ஒரு பாம்பை நம்பலாம், சிரிக்கின்ற பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன். சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பாத என்றான் ஒருவன். இந்த பாவி உன்னை நம்பறனே, எனக்கு இதுவும் வேண்டும், எனக்கு இன்னமும் வேண்டும். இன்னுமா நீ இருந்தாதானே இன்னமும் நட வேண்டு போக. ஏய் இருந்தாதானே உன்னை உயிரோட விடக்கூடாது. உன்னை உயிரோட விட்டுன்னு வச்சுக்க, இந்த நடந்த உண்மையை அத்தனை பேருக்கு எடுத்து உரைப்பேன். அதனால நீ இப்பொழுது எங்க போய் சேரணுமா? இப்ப என்ன சொல்ல, என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா குற்றத்திற்காக வீண்மணி சுமந்து பாரதிய மலரை நானே கொண்டு புறப்பட்டு வருகிறேன். நான் எங்கு செல்வேன்? பாரதிய மலரை நான் எப்படி கொண்டு வரப் போகிறேன் இறைவா? எப்படி கொண்டு வரப் போகிறேன் இறைவா? நீ நில்லு, பதில் ஒன்று சொல்லு, உண்மையை உரைக்கு தயக்கமா? தேடிக்கொண்டே வெகு தூரம் புறப்பட்டு வருவதற்கு ஏதோ அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த அம்மனை மனதார வணங்கினால் நிச்சயமாக எனக்கு பாரிஜாத மலர் கிடைக்கும். ஆகினால் இப்பொழுது ஆலயத்தில் உள்ளே செல்கிறேன்.